நீங்க பாவம் உண்டா என்ன நினைக்கிறீங்க? பொய் சொல்ற பாவம். நீங்க பொய் சொல்லலன்னு வச்சுக்கோமே, படுத்து ஒளிமீனதான். படுத்து ஒளிமீனத்திலிருந்து லாவு படுக்கும் வரையும் பொய் சொல்லவே இல்லை வச்சுக்குவோம். இதெல்லாம் இருக்கலாம். புறம் பேசுவீங்களா இல்லையா? பேசுவீங்க. சரி, அதுவும் பேசாம இருக்கலாம். போல் சொல்லாமல் இருக்கலாமா? சொல்லுவீங்க. சரி வச்சுக்குவோம், அதுவும் சொல்லாமல் இருக்கலாம். விபச்சாரம் செய்யாமல் இருக்கலாம், களவெடுக்காமல் இருக்கலாம், துரோகம் செய்யாமல் இருக்கலாம், வாக்குக்கு மாறு செய்யாமல் இருக்கலாம், பாவமும் செய்யாமல் இருக்கலாம். இருக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். உங்களுடைய யாருந்தானே வச்சுக்குவோம். இருக்க மாட்டீங்க சொல்றேன் நான். இருங்க. அப்படி இருந்தால் அதுதான் சொல்றார், கவிஞர் சொல்கிறார். وقلت وما ذنبي فقالت مجيبة وجودك ذنب لا يقاس به ذنب. அவர் அப்படியான மனுஷன், ஒரு பாவமும் செய்யாத ஒரு பெரிய மகான், ஒரு புத்தகம் கொண்டு வச்சுக்க. அவர் ஒரு நாள் சொல்றார், இறைவா நான் என்ன பாவம் செய்திருக்கிறேன், நான் செய்த பாவம் என்ன என்று கேட்டேன். நீ என்று நினைக்கின்றாயே உன்னை, அது பாவம். எங்களில் ஒவ்வொருவருக்கும் நான் என்ற உணர்வு இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. நான் என்ற உணர்வு இல்லாமல் எவரும் இருக்க முடியாது. நான் என்பதில் 2 வகையான நான் இருக்கிறது. அந்நியத்து என்று ஒரு நான், அனானியத்து என்று இன்னொரு நான். அந்நியத்து என்றால் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு, அனானியத்து என்றால் நான் தான் இருக்கிறேன் என்ற உணர்வு. அனானியத் என்ற உணர்வை நாங்கள் போக்கலாம், எங்களிலிருந்து நீக்கிவிடலாம். பெருமையான உணர்வு, கர்வமான உணர்வு, அதை நாங்கள் எங்களுடைய முயற்சியால நீக்கிவிடலாம். ஆனால் நான் அப்துல் ஜவாத் ஆலிமுக்கும் சுஹரா உம்மாவுக்கும் பிறந்த அப்துல் ரவுஃப் என்று ஒருவன் இருக்கிறேன் என்ற உணர்வு இருக்கிறது. இந்த உணர்வை தான் அந்நியத் என்று சொல்வார்கள். நான் என்ற உணர்வு அது நீங்காது, அந்த உணர்வு போகாது, அந்த உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். எப்போது எவன் அந்த உணர்வை இழக்கின்றானோ அப்போதுதான் அவன் அல்லாஹ்வை அறிவான். அதுவரையும் அவனை அல்லாஹ்வை அவனால் அறிய முடியாது. இந்த கையபுத்து பதா வஇன் பதா கையபனி. நான் இல்லாமல் போனால் என்ன? நான் இல்லாம போனான் மௌத்தாகிறன்னு கருத்தல்லங்க. அவனிடம் உள்ள நான் என்ற உணர்வு இல்லாமற் போனால் பதா இறைவன் ஒளியாகுவான். எப்போது உங்களிடத்திலே இருக்கின்ற நான் என்ற உணர்வு இல்லாமற் போகணும், நான் ஒருவன் இல்லை என்ற முடிவுக்கு நீங்கள் வந்தால் அல்லாஹ் உங்களிலே ஒளியாகுவான். அதுவரையும் ஒளியாக மாட்டான். ஒரு குத்துபதிக்காரு, அவரு பாம்பை பார்த்து அவனை போய் கடி என்றா போய் கடிக்கும். நான் சொன்னா கடிக்குமா? நீங்க சொன்னா கடிக்குமா? கடிக்காது. காரணம் என்ன? என்னிடத்திலே நான் என்ற உணர்வு இருந்தால் என் சொல்லுக்கு மதிப்பில்லை. நான் அவனாக ஆக வேண்டும். நான் அவனாக ஆகுவதாயிருந்தால் என்னிடத்திலே இருக்கின்ற தன்மைகள் அனைத்தும் அழிந்து அவனுடைய தன்மைகள் என்னிலே ஒளியாக வேண்டும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அல்லாஹ்வுடைய ஹதீஸ் குத்ஸியிலே வருகிறது, لا يزال العبد يتقرب إلي بالنوافل حتى أحبه فإذا أحببته كنت سمعه الذي يسمع به وبصره الذي يبصر به ويده التي يبطش بها ورجله التي يمشي بها. அடியான் ஒரு மனிதன், அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் சொன்னதல்ல, அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியான் என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான், என்னளவில் வந்து கொண்டே இருப்பான். அப்படி அவன் வந்து கொண்டிருக்கும் போது அவனில் எனக்கு விருப்பம் ஏற்பட்டுவிடும். நான் அவனை காதலித்து விடுவேன், அவனை விரும்பி விடுவேன், அவனை நேசம் வைத்து விடுவேன். அவனை நான் நேசம் வைத்தால், அப்படி நெருங்கி வருகின்றானே அடியான், அவனை நான் நேசம் வைத்தால், காதலித்தால் 4 பரிசு கூப்பன் அவனுக்கு. ஆடி சொன்ன இது ரோட்டால போறவன் சொன்ன கதையா? இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸா? அதுவும் இல்லை, அல்லாஹ்வுடைய பேச்சு, ஹதீஸ் குத்ஸி. அல்லாஹ் சொல்றான், நான் அந்த அடியானை விரும்பினால் அவன் கேட்கும் கேள்வியாக நான் ஆகிவிடுவேன், அவன் பார்க்கும் பார்வையாக நான் ஆகிவிடுவேன், அவன் பிடிக்கும் கையாக நான் ஆகுவேன்.
அவன் நடக்கும் காலாகவும் நான் ஆகுவேன். நடக்கும் காலாக ஆகுவேன் என்றால் காத்தான்குடியிலிருந்து அக்கரைப்பட்டுக்கு ஒரு அடிதான் வைப்பார். அவர் அக்கரைப்பட்டிலே நிற்பார். இலங்கையிலிருந்து இந்தோனேசியாவுக்கு காலை தூக்கி வைப்பார். ஒரு 8 அவர் அங்கே நிற்பார். யாருடைய வல்லமை? அல்லாஹ்வின் வல்லமை. அல்லாஹ்வை நேசிக்கின்ற ஒரு அடியானுக்கு, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சன்மானமாக கொடுக்கின்ற 4 பரிசில்கள் இவை.